ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் சுவையான குஸ்கா எப்படி பண்ணுறதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சுவையான குஸ்கா செய்கிறதுக்கு ஒரு குக்கர் நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் விட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதில் 2 நட்சத்திர சோம்பு, 2 பிரியாணி இலை, ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 6லேருந்து 7 கிராம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு சேர்த்துட்டு சோம்பு லைட்டாக பொரிய ஆரம்பித்ததும் 3 பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதங்கணும். இது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. நான் இன்னைக்கு சொல்கிற அளவு எல்லாமே ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு நான் சொல்கிறேங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு வாசனை நல்லா போகணும். இப்போ இது கூட 3 தக்காளி நறுக்குனதை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதங்கணும். இப்போ இது கூட நம்ம செய்கிற குஸ்காவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் அதிலேயே சேர்த்துக்கிறேங்க. இப்போது 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், இது எல்லாமே சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்லா காரமாக சாப்பிட உங்களுக்கு விருப்பமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூளும் மிளகாய் தூளும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும். இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்குறனால நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி நல்லா உதிரி உதிரியாகவும் வருங்க. உங்களுக்கு தயிர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு எலுமிச்சை பழத்துடைய ஜூஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தயிர் சேர்த்த உடனே அதோட டெக்ஸ்சரே மாறிடுச்சு. இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் இன்னைக்கு 3 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேங்க. அதனால் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணின்றது சரியாக இருக்கும். இப்போ 4 கப்பு தண்ணி ஊற்றிட்டு இப்போ இந்த தண்ணியில் ஒரு 3/4 கப் அளவுக்கு புதினா இலை சேர்த்துருக்கேங்க. அதே மாதிரி 3/4 கப் அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்க போகிறோம். பாஸ்மதி அரிசி நல்லா கழுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 3 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்து பாருங்கள், இது 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்க அரிசி இது. இந்த அரிசியை நம்ம இப்போ தண்ணியில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம அரிசி எல்லாமே சேர்த்தாச்சு. தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாங்க குக்கரை. இப்போ நான் ஒரே ஒரு விசில் வந்தாலே போதுங்க. ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் நீங்கள் சிம்மில் வச்சுருங்க, போதும். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. நான் சிம்மில் வச்சுக்கிறேன். சிம்மில் வச்சு 5 நிமிஷம் ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாலே போதுங்க. சுவையான குஸ்கா ரெடி ஆயிரும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். இப்போ ப்ரெஷர் ஃபுல்லாக போயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரான குஸ்கா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பார்த்தாலே சூப்பராக இருக்குது. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. நல்லா வெந்திருக்கு சாதமும். இப்போ நான் எடுத்துருக்க அளவுக்கு குக்கர் ஃபுல்லாகவே வந்திருக்குங்க. நான் அது ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் கிளறி விட்டுக்கிறேன். நம்ம சமைச்ச பாத்திரத்திலே வச்சுருக்கிறத விட வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டிங்கன்னா நம்ம எப்படி சமைச்சோமோ அதே மாதிரி அரிசி எவ்வளோ நேரம் ஆனாலும் அதே மாதிரி இருக்குங்க. குழஞ்சிராமல் அப்படியே இருக்கும். இப்போ இதே அளவில் நீங்கள் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக நீங்கள் சாதாரண அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 1க்கு 2.5 இல்லைன்னா 2.25 அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அரிசியை.
இப்போ நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டேன். ஃபுல்லாக கலந்து விட்டுடலாம் மேலேயும் கீழேயுமா. ரொம்ப ரொம்ப சுவையாக செம வாசனையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நல்லா சூப்பரான ஒரு குருமாவும் ஆனியன் பச்சடியும் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்குங்க. வெங்காய பச்சடி வச்சுட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தயிர் பச்சடியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.